ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா செட் லாங்குவேஜ் 9th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்டை பற்றி பார்க்க போகிறோம். தமிழில் கனமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை பற்றின டெஃபினேஷனை தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கும், நெக்ஸ்ட்டு சம்முக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். என்னப்பா எடுத்த உடனே இப்படி ஒரு ஃபேஸை டக்குன்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? இவர் தாங்க ஒரு மெயின் கேரக்டர். செட் லாங்குவேஜில் சார்ஜ் கேண்டரோட பங்களிப்பு தான் மிக முக்கியமானது. இவர் ஒன்று சொல்லியிருப்பார், எ செட் இஸ் எ மெனி தாட் அலோஸ் இட் செல்ஃப் டு தாட் ஆஃப் ஆஸ் எ ஒன். அதாவது பன்மையும் ஒருமையாக காண வைப்பது தான் கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வாசகம் யாருடையதுன்னா சார்ஜ் கேண்டருடையது. இவர் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டோட மேத்தமெட்டிஷியன்ஸு. The theory of a sets was developed by German mathematician Georg Cantor. Today, it is used in almost every branch of mathematics. In mathematics, sets are convenient because all mathematical structure can be regarded as sets. அதாவது மேத்தமெட்டிஷியனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா பிரான்ச்சஸ்லையும் இந்த செட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எல்லாத்துலேயுமே இந்த செட்ஸ் ஆனது யூஸ் ஆகுது. இப்போ செட்ஸை பற்றி சின்ன டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு கிளாஸஸில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் எல்லாருக்குமே ஒரே வகையான கேம்ஸ் எப்போதுமே பிடிக்காது. ஒரு 5 மெம்பர்ஸ் ஒரு செட்டு இருப்பாங்க. ஒரு 5 மெம்பர்ஸ் ஆர் 10 மெம்பர்ஸ் ஒன் செட்ஸில் அவங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்கலாம். ஒரு 10 மெம்பர்ஸுக்கு வாலிபால் பிடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு 10 மெம்பர்ஸுக்கு பப்ஜி கேம் பிடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 10 மெம்பர்ஸுக்கு டெம்பிள் ட்ரெயின் பிடிச்சிருக்கலாம். ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான கேம்ஸ் பிடிச்சிருக்கும். அப்போ இது அப்படி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு கேம்ஸ் பிடிச்சிருக்கும். அந்த ஒவ்வொரு குரூப்பையும் என்ன சொல்கிறோன்னா செட்டு. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்ஸு, இப்படி ஒரு வகையான செட்ஸை சொல்கிறது தான் செட்டு. அதாவது குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறது, அந்த குரூப்பை தான் நம்ம செட் அப்படின்னு சொல்கிறோம். Define sets. A set is a well-defined collection of objects. நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு தான் கணம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பற்றி பார்ப்போம். The collection of all books in a district general library. இதை செட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன்று, the collection of all colors in a rainbow. ரெயின்போ அப்படின்னாக்க 7 கலர்ஸ் தானே. அப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் எ ரெயின்போ, ரெயின்போவோடைய அந்த கலர்ஸ்லேருந்து பிரிஞ்சது தான் மற்ற கலர்ஸு. அப்போ இதுவும் செட்ஸு தான். நெக்ஸ்ட்டு the collection of prime numbers. the collection of prime numbers அப்படின்னா prime நம்பர்ஸை நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ நேச்சுரல் நம்பர்ஸை தான் நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ 1 to 10ன்னு கொடுக்குறோம்னா 2, 3, 5, 7 இது ப்ரைம் நம்பர்ஸு. அப்போது இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ இதுவும் செட்ஸில் தான் வரும். இப்போ செட்ஸ் அப்படின்னா இதுதாங்க, the collection of a books in a district general library.
அந்த ஜென்ரல் லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஆல் த புக்ஸும் இந்த புக்ஸு எல்லாமே அந்த ஜென்ரல் லைப்ரரியில் இருக்குது. த கலெக்ஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் இன் ரெயின்போ, இந்த ரெயின்போ கலர்ஸில் இருக்கிறது எல்லாமே ஒன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் கலர்ஸ். நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். இந்த மாதிரி 3மே செட்ஸுக்கான எக்ஸாம்பிள் தான். இப்போது இதை வச்சுட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒன்று பார்ப்போம். இது எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஷினுங்க. எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் செட்ஸ், பின்வருவனவற்றில் எவை கணங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இங்கே பாருங்கள், இப்போது நீங்கள் இதுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். த கலெக்ஷன் ஆஃப் எ ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ 1 to 10க்கு 2, 3, 5, 7ன்னு சொல்கிற மாதிரி இது வரைக்கும் 1 to 100 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 25 ப்ரைம் நம்பர்ஸு. அப்போ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதை அப்போது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே நமக்கு செட் அப்படின்னு அர்த்தம். நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண எதுக்கெல்லாம் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதோ அதெல்லாம் செட்டு. எதுக்கெல்லாம் ஆன்சர் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதோ இன்ஃபினிட்டியாக போதோ அதுக்கெல்லாம் நாட் எ செட்டு. சரிங்களா. அப்போ இதுக்கு வந்து என்னதுன்னா தமிழில் கணம் அப்படின்னு எழுதணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, த கலெக்ஷன் ஆஃப் ஏ ரிச் பீப்புள் இன் இந்தியா. ரிச் பீப்புள் அப்படின்றவங்களே இந்தியாவில் எந்த கண்ட்ரிஸ்லையுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரிச் பீப்புள் அப்படின்ட்டு ஒரு வரையறுக்கவும் முடியாது, அதை இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய அன்கவுண்டபிளில் போகும். அப்போ இது நாட் எ செட்டு. கணம் இல்லை. சரிங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று, த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. அதாவது ஆறுகளை பற்றி கேட்குறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகளை பற்றின கலெக்ஷன் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொள்ளிடம் அண்டு காவேரி. அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல் ரிவர்ஸையும் நம்ம சொல்லிடலாம். ஆறுகளையும் நம்ம வந்து தொகுப்பை வந்து கணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எத்தனை ஆறுகள் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே எழுதணும், தமிழ் மீடியம் வந்து கணம். நெக்ஸ்ட்டு, த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். இங்கே குட் அப்படின்றதையே நம்மளால் இதுக்கு ஆன்சரே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஹாக்கி மேட்ச்சில் வந்து ஒருத்தர் நல்லா விளையாடுவார், இன்னொரு மேட்ச்சில் வந்து இன்னொருத்தர் நல்லா விளையாடுவார். ஆக ஒருத்தரே வந்து எப்போதுமே நல்லா விளையாண்டு இருக்க மாட்டாங்க. சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கங்களேன். இப்போ நல்லா ஒரு மேட்ச்சில் நல்லா பேட்டிங் பிடிச்சவர் அடுத்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பால்லே அவுட் ஆகி வெளியே வருவார். ஆக யாரும் குட் பிளேயர் அப்படின்றத இங்கே நம்ம சொல்லவே முடியாது. அப்போ இந்த இடமும் என்ன ஆகும், நாட் எ செட்டு. ஃபினிஷுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டட். எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், a set is usually denoted by capital letters of the English alphabets. இப்போ இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸை நாம் ரைட் பண்ணிக்கிறோம். A, B, P, Q, X, Y and etc. ஏதோ some letters. The elements of a set is written within clearly brackets. எப்படி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் செட்ஸில் ப்ராக்கெட்டை இப்படி தான் யூஸ். நம்ம செட்ஸை வந்து எப்போ ரைட் பண்ணாலும் இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் இதை ரைட் பண்ணணும். கணம் ரைட் பண்ணுறப்ப அந்த செட்ஸில் உள்ள எலமெண்ட்ஸை ரைட் பண்ணும்போது இந்த ப்ராக்கெட்ஸை யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள்
ஏதோ ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸு ஒய் இசட்டு பி கியூ இந்த மாதிரி இருக்குதுப்பா. எல்லாமே இது ஆல் த வேல்யூஸும் ஸ்மால், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது. இதை எப்படி நம்ம நொட்டேஷனில் சொல்லணும் அப்படின்னா, இதில் இப்போது எக்ஸுன்னு இருக்குது, இதை வந்து எக்ஸுன்னு இருக்குன்னு வச்சுக்க, எக்ஸ் இஸ் ஆன் ஏ எலமெண்ட், எக்ஸ் இஸ் ஆன் எலமெண்ட், சரிங்களா? இந்த எலமெண்ட்டு எக்ஸ் இஸ் ஆன் எலமெண்ட் ஆஃப் ஏ செட் ஏ. எந்த செட்ஸில் இருக்குது? ஏ செட்ஸில் தான் இருக்குது. அப்படின்றத எப்படி சொல்லணும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு டினோட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று ரைட் பண்ணுறேன், ஒய் இசட்டு எம்மு என்னு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் ரைட் பண்ணுறப்ப இதில் எப்படி ரைட் பண்ணணும், எக்ஸுன்றது இல்லை. அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் இஸ் நாட் அன் எலமெண்ட் ஆஃப் எ செட் பி, எக்ஸ் இஸ் நாட் ஆன் எலமெண்ட் ஆஃப் எ செட் பி அப்படின்னு ரைட் பண்ணணும். ஒன்ஸ் ரைட் பண்ணிட்டவா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணணும், இது பி, சரிங்களா? நெக்ஸ்ட் எப்படி எழுதணும், எக்ஸு டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ, அதாவது எக்ஸு டஸ் நாட் அப்படின்னா இதாங்க, டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி இப்படி எழுதணும். அதாவது பிலாங்ஸ் டு போட்டு ஒரு கோடு போட்டுன்னா அதான் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. இந்த நொட்டேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஒரு சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன உங்களுக்கு ஒரு மாடல், இன்னொரு மாடலும் வேணாலும் சொல்கிறேன். ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, consider the set A equal to 2 3 5 7, then 2 இந்த இடத்துல பிலாங்ஸ் டு வருமா, டஸ் நாட் பிலாங்ஸ் டுவான்னு சொல்லணும். இந்த இடத்துல பிலாங்ஸ் டுவா டஸ் நாட் பிலாங்ஸ் டுவா, திஸ் பிளேஸும் பிலாங்ஸ் டுவா டஸ் நாட் பிலாங்ஸ் டுவா அப்படின்னு சொல்லணும். உறுப்பா உறுப்பு இல்லையா, 2 என்பது ஏயின் உறுப்பு அப்படின்னா பிலாங்ஸ் டு கொடுக்கணும். 2 என்பது ஏயோட உறுப்பு இல்லை அப்படின்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு. 2ன்ற எலமெண்ட்டு ஏ என்ற செட்ஸில் இருக்குதா, இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், பிலாங்ஸ் டுன்னு ரைட் பண்ணணும். 2 இஸ் an element of A, 2 இஸ் an element of A. நெக்ஸ்ட்டு 5ம் இருக்குது. அப்போ 5 இஸ் an element of A அப்படின்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு கொடுக்கணும். அப்போ we write 5 belongs to A அப்படின்னு ரைட் பண்ணணும். 6ன்றது இருக்கா, இல்லை. அப்போ 6 இஸ் ஏ நாட் ஆன் எலமெண்ட் ஆஃப் ஏ, இதை ஸ்டேட்மெண்ட்டாகவும் ரைட் பண்ணணும், இந்த மாதிரி சிம்பிள்லையும் டினோட் பண்ணணும். உங்கள் ஸ்டேட்மெண்ட்னா எல்லாத்துக்குமே 6 இஸ் ஏ நாட் ஆன் element of A, we write எப்படி ரைட் பண்ணணும், 6 does not belongs to A அப்படின்னு ரைட் பண்ணணும். இதுதாங்க நம்ம நொட்டேஷனை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய சம்ஸு. இதை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸசைஸில் ஒரு சம்ஸ் இருக்குது, அதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.1ல் தேர்டு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A = 0 3 5 8, B = 2 4 6, 10 மற்றும் C = 12 14 18 20 என்ற கணங்களை கொண்டு சரியா தவறா என கூறுக, கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு இருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் செட்ஸ். A = 0, 3, 5, 8, B C state whether the true or false. ஏன்னு ஒன் செட்டு, பின்னு ஒன் செட்டு, சின்னு ஒன் செட்டு, 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ 3 செட்ஸையும் கொடுத்துட்டு 18 பிலாங்ஸ் டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 6 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 14 டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி, 10 பிலாங்ஸ் டு பி அப்படின்ட்டு ஒரு 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், 18 பிலாங்ஸ் டு சி, சி செட்டில் பார்க்கணும். எங்கே பார்க்கணும்னா
சி செட்டில் பார்க்கணும். 18ன்ற எலமெண்ட்ஸ் இருக்குதா அப்படின்னா இருக்குது. அப்போ இருக்குது அப்படின்னா இது என்னன்னா இது கரெக்டு. ட்ரூ ட்ரூ அப்படின்னா டிக் மார்க் கொடுத்துக்கிறோம். ஆனால் லாஸ்ட்டாக ரைட் பண்ணுறப்ப இங்கே நம்ம ரைட் பண்ணிக்கணும் 1 அப்படின்னு கொடுத்து ட்ரூ, அதாவது அது கொடுத்துருக்கிறது சரிதான். சரி, 6 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஏ செட்ஸில் பார்க்குறீங்க, 6ன்ற எலமெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ இது ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு தேர்டு வரீங்க, சி செட்ஸுக்கு போகிறோம். இந்த வந்துட்டோம். அதில் 14ன்றது இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 14 does not belongs to 14 does not belongs toன்னு சொன்னதுனால சியில் இந்த எலமெண்ட் இருக்குது ஆனால் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு பி செட்ஸு பார்க்குறோம். பி செட்ஸில் 10ன்ற எலமெண்ட் இருக்கான்னா இருக்குது. அப்போ இது ட்ரூ. நெக்ஸ்ட்டு 5 பிலாங்ஸ் டு பி. பி செட்டில் பார்க்குறோம், 5ன்ற எலமெண்ட் இருக்கான்னு பார்த்தா 2 4 6 10 தான் இருக்குது. 5ன்றது இல்லை. அப்போ என்ன பண்ணால் இது ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு பி செட்ஸில் 0ன்ற எலமெண்ட் இருக்கா? இல்லை. 2 4 6 10 தான் இருக்குது. அப்போ இதுவும் என்னவா? ஃபால்ஸு தான். 6ம் ஃபால்ஸ். இங்கே பாருங்கள், செகண்டு பிலாங்ஸ் டு போடல, டஸ் நாட் பிலாங்ஸ் டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடம் கொடுத்துருக்காங்கல்ல, இது டஸ் நாட் பிலாங்ஸ் டு. அப்போ 6ன்றது ஏ செட்ஸில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை தான். அப்போ அந்த இடம் என்ன ஆகும்னா ட்ரூ. செகண்ட் ஒன்று ட்ரூ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 ட்ரூ, அடுத்து ஃபால்ஸு, அடுத்து ட்ரூ, நெக்ஸ்ட்டு 2 ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 3 அப்படின்ற எலமெண்ட்டு எந்த செட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு செட்ஸில் தான் இருக்கும், ஏன்ற செட்ஸில் தான் இருக்குது. அப்போ 3 பிலாங்ஸ் டு ஏ. 14 பிலாங்ஸ் டு டேஷ். 14ன்ற எலமெண்ட்டு சி செட்ஸில் இருக்குது. அப்போ இந்த இடம் சின்னு ரைட் பண்ணணும். 18 டஸ் நாட் பிலாங்ஸ் டுவா பிலாங்ஸ் டுவா. பி செட்ஸில் இருக்குதான். பி செட்ஸில் 18ன்ற எலமெண்ட்ஸே இல்லை. அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. நெக்ஸ்ட்டு 4 டேஷ் பி. பி செட்ஸில் 4ன்ற எலமெண்ட் இருக்குதுன்னா பிலாங்ஸ் டு, இல்லைன்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு. பட் 4ன்ற வேல்யூஸ் இருக்குது, அதனால் இது வந்து பிலாங்ஸ் டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கணும். இதில் அவங்களே கொஸ்டின் கொடுத்துட்றாங்க. அதுக்கு நம்ம பிலாங்ஸ் டுவா டஸ் நாட் பிலாங்ஸ் டுவா இதை மட்டும்தான் ரைட் பண்ணணும். கன்சிடர் த செட் ஏ இஸ் ஈக்குவல் டு அஸ்வின், முரளி, விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத். Filling the blanks with the approximate symbol belongs to or does not belongs to. இதில் எது சூட்டபிளோ அதை நீங்கள் பண்ணுங்கள், அந்த நொட்டேஷனை நீங்கள் ரைட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அஸ்வின், முரளி, விஜய், விஜய் சங்கர் அண்டு பத்ரிநாத். இங்கே பாருங்கள், முரளி விஜய் டேஷ் ஏ செட்ஸ். இது ஃபுல்லாகவே ஏ செட்ஸில் இருக்கக்கூடிய நேம்ஸு. என்ன, எத்தனை நேம்ஸு? 1 2 3 4 நேம்ஸ் இருக்குது. இந்த 4 நேம்ஸும் ஏ செட்ஸில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ முரளி விஜய்ன்றவர் இருக்கிறாரா ஏ செட்ஸில்? இருக்கார் அப்படின்னா பிலாங்ஸ் டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அஸ்வின் டேஷ் ஏ. அஸ்வினும் இருக்கிறாரு, அப்போ பிலாங்ஸ் டு. நெக்ஸ்ட்டு பத்ரிநாத் இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு கங்குலி. கங்குலின்ற நேமே இல்லை, அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு. டெண்டுல்கரும் இல்லை, அப்போ அதுவும் டஸ் நாட் பிலாங்ஸ் டு. தட்ஸ் ஆல்ப்பா. இன்ட்ரோடக்ஷனு. நம்ம எக்ஸாம்பிள் இதில் என்னென்ன சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, எக்ஸாம்பிள் 1.1 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 1.1ல் ஃபஸ்ட்டு கொஷினும் தேர்டு கொஷினும்
நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போகலாம். தேங்க் யூ.